மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்தாலே பல விமான நிலையங்கள் திறப்பாங்க, ட்ரெயின் ஸ்டேஷன் திறப்பாங்க, வந்தே பாரத் விடுவாங்க. அதனால வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ரெண்டாவது, ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆளுங்க விசில் அடிச்சு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. நான் பல இடங்களில் பார்த்தேன், விசில் அடிச்சு பேசுறது கேட்கல, பாடுறது கேட்கல. ஐபிஎலுக்கு போறாங்க, ஒன் டே T20க்கு போறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஆமா, அரசியல் ஆட்கள், அந்த இளைஞர்கள் நிச்சயமா அது விஜய்க்கு தாவேக்காக்கு சார்பா விசில் அடிப்பாங்க. அதை பிளாக் பண்ண முடியாது. ஏன் அப்ப கமல்ஹாசனோட பார்ட்டியில யாரும் எங்கேயுமே டார்ச் லைட் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்ல முடியும். இத்தனைக்கும் நான் தாவேக்காவோட கிரவுண்ட் ஒர்க் அவ்வளவு பெருசா நான் பார்க்கல, பார்ட்டி ஒர்க்கும் ரொம்ப பார்க்கல. அப்பப்ப வராரு போறாரு. அவர் வரும்போது பயங்கரமான ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை பார்த்து எங்க ஓரளவுக்கு நடுங்குறாங்க. ஸ்வதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் லைஃப்லைன் மருத்துவமனையின் சேர்மன் மற்றும் பாஜக மருத்துவ பிரிவு செக்ரட்டரி திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 28ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரப்போறாரு. அவருடைய வருகை சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பலமா இருக்குமா, வெற்றி வாய்ப்பு அதிகமாகுமா? மோடிஜிங்க சிஸ்டர் ஒரு வெற்றி புயல் சொல்லுங்க. அவர் நின்னாலே மாநாடு, அவர் நடந்த ஊர்வலம் மாதிரி வெற்றி நாயகன் அப்படின்றீங்க. அவர் எங்க போனாலும் அப்படி கூட்டங்கள். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் எந்த இடத்துலையும் சும்மா அப்படி போய் கபடி மாதிரி தொட்டுட்டு வர மாட்டார். போனாலே பல திட்டங்களை செயல்படுத்துவார். இல்லை, ஆல்ரெடி ஆரம்பிச்ச திட்டங்களை அது ரெடி ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீஷன் சொல்லி ரிப்பனை வெட்டுவார். பல விஷயங்கள் தமிழ்நாடுக்கு வருவார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் லட்சுமி சரஸ்வதி துர்கா சேர்த்து வச்ச மாதிரி. மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்தாலே பல விமான நிலையங்கள் திறப்பாங்க, ட்ரெயின் ஸ்டேஷன் திறப்பாங்க, வந்தே பாரத் விடுவாங்க. அதனால வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ரெண்டாவது, ரொம்ப கிளியரா தெளிவா இதுதான் எங்களோட இங்க விட்டாங்களே 500+ தேர்தல் சமயத்துல வராரு இல்லைங்களா? அதனால தேர்தல்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை? பயங்கர தாக்கம் இருக்குங்க. அவர் வந்தாலே தாக்கம் தான். அது மட்டும் இல்லை, ஒரு அளவுக்கு ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோவோட வருவார், தேர்தல் அறிக்கையோட வருவார்னு நினைக்கிறேன். நமது தமிழ்நாட்டு பாஜகவோட தேர்தல் அறிக்கையை வெளிவிடுறதுக்காக கூட அவர் வரலாம். அப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அவங்க 530 கொடுத்தாங்க அந்த தேர்தல் அறிக்கைகள்ல எவ்வளவு திமுக ஓரளவுக்கு தீர்த்து வச்சிருக்காங்க வர்சஸ் இங்க எவ்வளவு நம்ம சொல்ல போறாங்க. ஏன்னா இவர் சும்மா போக மாட்டார். அவர் ஒரு புயல், அவர் ஒரு சுனாமி மாதிரி டமால் அடிச்சுட்டு போவார். ஆனா நல்லது கொடுத்துட்டு போவார். ஸோ அவர் வந்தாலே ஒரு நல்ல விஷயம். குரு பார்வை இங்க தமிழ்நாடு பட்டா மாதிரி தான் நாங்கள் நினைப்போம். அந்த குரு பார்வையோட செழுமை வரும், வேலை வாய்ப்புகள் வரும், நாட்டுக்கு இடஒதுக்கீடு வரும், நாட்டுக்கு முதலீடு வரும், பல விஷயங்கள் வரும். ஸோ எல்லாரும் ஒவ்வொரு தேசபக்தனும், எவ்ரி தேசபக்தன் மோடி வராரு, வெரி குட். அஃப்கோர்ஸ் கூட்டம் இருக்கும், நெருடல் இருக்கும், நெரிசல் இருக்கும், எப்படி போறது கஷ்டமா இருக்கும். ஆனா அவர் வராரு, அதுதான் முக்கியம். அவர் பேசிட்டு போப்பாரு, அது ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி சொல்றீங்க? இதே சமயத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 2026ல நாங்க தான் வருவோம், மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு வர்றாரு. ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு சார். அதாவது அவர் நம்பிக்கை நான் பாராட்டுறேன் ஓரளவுக்கு. என்னன்னா, என்ன சொல்லணுமோ அது சொல்லிதான். எப்படிங்க அவர் சொல்ல முடியும்? மீண்டும் வரமாட்டோம், வெல்ல மாட்டோம், இந்த வாட்டி மற்ற சைடு தான் வின் பண்ணுவாங்க அப்படி சொல்ல முடியாது. அவரே பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் ரேம்ப் வாக்கிங் பண்ண மாதிரி நமது மாண்புமிகு முதலமைச்சர் ரேம்ப் வாக் பண்ணார். விஜய் செல்ஃபி எடுத்தா போல துணை முதலமைச்சர் செல்ஃபி எடுக்கிறார். இவங்களே ஒரு அளவுக்கு ஸ்டேஜ் மேனேஜிங் இருக்கு. ஒரு உண்மை என்னன்னா, இதுக்கு முன்னால் நான் பார்த்த 4-5 தேர்தலோட அந்த ஸ்தாபன எதிர்ப்புன்னு இருக்கும், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அது திமுகவுக்கு பயங்கரமா இருக்கு சிஸ்டம். இந்த முறை அந்த அளவுக்கு இல்லைங்கிறது உண்மை. ஆனா டெஃபினட்டா ஸ்தாபன எதிர்ப்பு இருக்கு. அந்த ஸ்தாபன எதிர்ப்பு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சார்பியத்தில் போகும். மேபி அ டஃப் ஃபைட், கம்ப்ளீட் ஸ்வீப் அப்படி இருக்காது. ஆனால் நிச்சயமாக அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சார்பாகவும் திமுகவுக்கு எதிர்ப்பாகவும் தான் இருக்குது. அது நமக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். ஆனால் அவருடைய கடமையிலிருந்து அவர் தவறாம இல்லை, நாங்கள் வெல்வோம், நாங்கள் மீண்டும் வருவோம் அவர் சொல்றாரு. ஓரளவுக்கு அவரையும் நான் பாராட்டுறேன் அப்படி சொல்றது. இப்போ T20 உலகக்கோப்பை இப்ப நடந்தது சேப்பாக்கம், சென்னை சேப்பாக்கத்துல 8ஆம் தேதி நடந்தது. அதுல ரசிகர்கள், பார்வையாளர்கள் அவங்க விசில் எடுத்துட்டு போறதுக்கு தடை விதிச்சுட்டாங்க.
அது வந்து பாத்தீங்கன்னா WCCI, இவங்க ICC, TNCA, தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் கூட நாங்க எதுவும் அது போல சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னா இது யார் செய்திருப்பாங்க? நிச்சயமா இது வந்து அரசுடைய எதனால அது போல? விசில்னாலே விஜய். ஓ, ஸோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இவனுங்க நம்ம ஆளுங்க வந்து விசில் அடிச்சு கிழின்னு கிழிச்சிருப்பாங்க. நான் பல இடங்களில் பார்த்தேன், விசில் அடிச்சு பேசுறது கேட்கல, பாடுறது கேட்கல, ஒண்ணுமே கேட்கல, எல்லாரும் செவிடு வந்துடும், அந்த அளவுக்கு விசில் அடிக்கிறாங்க. ஸோ விசில் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன? ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட். அவங்கள கூப்பிட்டு, இந்த இளைஞர்களை கூப்பிட்டு விசில் அடிக்கலாம்னு சொல்லிவிட்டா பயங்கரமா போயிருக்கும். ஆனால் அப்படி இருந்தோம் திமுக அரசு வந்து நீங்க விசில் அடிக்க முடியாது சொல்லி அந்த இளைஞர்களை தடுத்தது வந்து ஓரளவுக்கு வந்து அவ்வளவு ஜனநாயகம். அப்கோர்ஸ் ஜனநாயகம் சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா அவ்வளவு ஜனநாயகம் இல்லை. ஓரளவுக்கு அது சர்வாதிகார சார்பியம். யாரையும் அவங்க போட்டு அடிக்கல, அப்படி பண்ணல. பட் ஒரு சர்வாதிகார, ஒரு டிக்டேட்டர்ஷிப் பயஸ் மாதிரி சார்பியம், சர்வாதிகார சார்பியத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. நானும் அதை படிச்சேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இல்லைங்க என்ன, அவங்க IPL-க்கு போறாங்க, 1 day T20 போறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஆமா, அரசியல் ஆட்கள், அதுல இளைஞர்கள் நிச்சயமா அது விஜய்க்கு தாவேக்காக்கு சார்பா விசில் அடிப்பாங்க. அதை பிளாக் பண்ண முடியாது. ஏன் அப்போ கமல்ஹாசனோட பாட்டியில யாரும் எங்கேயுமே டார்ச் லைட் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்ல முடியும். வேற யாராவது மாம்பழம் வச்சிருக்காங்க, யாரும் மாம்பழம் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆனா மற்ற அணிகளுடன் அவங்க ரொம்ப பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு அணி வந்து தாவேக்காவோட அணி தான். இத்தனைக்கும் நான் வந்து தாவேக்காவோட கிரவுண்ட் ஒர்க் அவ்வளோ பெருசாக நான் பார்க்கல, பார்ட்டி ஒர்க்கும் ரொம்ப பார்க்கல. அப்பப்போ வராரு போறாரு. அவர் வரும்பொழுது பயங்கரமான ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை பார்த்து இங்க ஓரளவுக்கு கொஞ்சம் உதறல் இருக்கு, நடுங்குறாங்க ஓரளவுக்கு. இந்த மயிலாப்பூர் தொகுதியில வேட்பாளராக நீங்க நின்னீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு வேட்பாளரா ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்னென்ன மயிலாப்பூர் தொகுதிக்கு செய்யலாம் அப்படின்னு இருக்கிறீங்க? முதற்கண் நான் வந்து பாஜக இருக்கீங்க. பாஜக வந்து எல்லாமே ஒரு டெல்லி மேலிடத்துல தான் முடிவெடுக்கிறாங்க. நான் வந்து பலர்கிட்ட பேசும்பொழுது ஒரே ஒரு இடத்துல அவங்க வேலை செஞ்சிருக்கலாம் 30 வருஷம், ஆனா இன்னொரு இடத்துல போய் நில்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஜகவோட கோட்பாடுகள், கருத்துக்கள் வந்து மக்களுடைய ஓட்டு வந்து அதை தாமரைக்கிறாங்க, எங்க வேணா நிக்கலாம். ஸோ எனக்கு கூட தெரியாது கிடைக்குமான்னு. பட் பல பாஜக தொண்டர்கள் வந்து என்னை வந்து ஒரு 9 மாசத்துக்கு முன்னால வந்து பார்த்து நீங்க இங்க நிக்கலாமே சொன்னாங்க. நானும் ஒரு சில பேஷன்ஸ் ரிலேஷன்ஸை கேட்கும்போது ஆமாம் நீங்க வந்து நீங்க நில்லுங்க. அதே சமயத்துல மயிலாப்பூருக்கு வீடு குடிபெயர்ந்தோம், சன்னோட வீடோட சேர்ந்து நான் உள்ள. ஸோ பார்டர் வசிக்கிற இடமும் மயிலாப்பூர் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து என்னை இழுத்தது மயிலாப்பூர் ஆச்சு. என்னோட முதல்ல ஒரு 10-20 அங்க பள்ளிகள்லையும் கல்லூரிகளும் போனோம், சில அன்னதானங்கள் பண்ணோம். அது பண்ண மயிலாப்பூர் ஆட்கள் வந்து ரொம்ப அன்போட வந்து அவங்க பராமரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன். இப்ப கூட நம்ம கோயில் போனா, அப்படி சுத்தி போனா 5 அடிக்கு யாராவது ஒருத்தர் டாக்டர் நல்லா இருக்கீங்களா, நிறைய மாமாங்க வந்து யூ ஷுட் கம் MLAன்னு சொல்லிட்டு போவாங்க. சார் நான் இன்னும் போடலை சார். பட் ஒரு அந்த நல்ல எண்ணம் வந்து எல்லா இடத்துலையும். என்னென்ன மேம்பாட்டு திட்டங்கள் 2-3 நாள் மேல கூட நான் ஒரு வீடியோ போட்டு அது வந்து இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது லாலா தோட்டம்னு ரொம்ப கிட்ட கற்பகாம்பாள் கோயில் பக்கத்துல இருக்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு குப்பை, அவ்வளோ பெரிய ஒரு குப்பை கொட்ட இடம். ஜஸ்ட் அந்த லாலா தோட்டத்துக்கு 4 அடிக்கு மேல அப்படியே இருக்கு. மழை பெஞ்சா கூட அங்கிருந்து பட்டு அங்கிருந்து இங்க வருது. அங்க பாம்புகள், அங்க வந்து எலிகள், பெருச்சாடுகள், அதெல்லாம் இங்க வரும். பிள்ளைங்க எல்லாருக்கும் ஜுரம் வருது, ஆண்களுக்கெல்லாம் அந்த சொறி மாதிரி எல்லாம் வருது. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அவங்க பப்ளிக் டாய்லெட் போய் பார்த்தோம், அந்த கழிவறையில வந்து ஒரு மிருகம் கூட போகாது, அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமா மெயின்டெனன்ஸ். ஸோ இது போல விஷயங்கள் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த மக்கள்கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது நிச்சயமா சம்பந்தப்பட்ட MLA அவர்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து வெறும் எதிர்ப்பு பார்ட்டிஸ் மாதிரி நீ பண்ணல அப்படிலாம் சொல்ல. MLA தாவேல் அவர்கள் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு சில இடங்கள் மிஸ் அவுட் ஆயிருக்கு. அந்த இடங்கள் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அவரோட சேர்ந்து அதை வந்து சரிப்படுத்தி மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணலாங்கிறது என்னுடைய நம்பர் 1. நம்பர் 2, இது போல 7-8 பஸ்திகள், அதாவது இந்த சேரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த குடிசைகள்ல இருக்கிற இடம், மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியான வாழ்வாதாரம் கம்மியா இருக்கிற இடங்கள், வறுமை கோட்டு கீழே மக்களுக்கு பார்த்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸ்ரீனிவாசபுரம், கணேசபுரம், கோவிந்தமாள்புரம், அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ இதனால MLA சீட் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி வரலன்னா கூட சமூக சேவை பண்ணிக்கிட்டே போறோம் இல்லைங்களா, அதே ஒரு சந்தோஷம். டாக்டர் தம்பி இப்படி வராரு, டாக்டர் தம்பி இப்படி வராரு, சமூக சேவை தொடரும். ஆமா, அது மட்டும் இல்லை, கோயில்களுக்கும் இப்போ சிவராத்திரிக்கு வந்து மகா சிவராத்திரிக்கு மக்களுக்கு எல்லாம் எப்படி கோயிலுக்கு அந்த 7 கோயில்கள் போகணும், குறிப்பா ஒரு வரிசையில்
அந்த எல்லாரும் பிரிண்ட் பண்ணி கோயில் 1, கோயில் 2, கோயில் 3 எப்படி நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக போகணும்னு சொல்லி எல்லாருக்கும் இது பண்ணிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது மாதிரி மக்களோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறோம். மயிலாப்பூர் மக்கள், மயிலை மக்களும் ரொம்ப அன்பா ஆசையா பழகிட்டு வராங்க இது வரைக்கும். ஸோ பார்ப்போம் ஆண்டவன் என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம். பட் அந்த முடிவு எடுக்க போகிறது நான் இல்லை, அதுக்கு மேலிடம் இருக்கு, கமலாலயம் இருக்கு, டெல்லி இருக்கு, காரியாலயம் இருக்கு. ஐ வில் கீப் டூயிங் மை ஒர்க். அதாவது நிஜமா முதல் முறையாக டோட்டலாக என்னோட வாழ்க்கையில கர்மண்டேவா அதிகாரஸ்து மாஃபலேஷு கடாச்சுனாங்க. நம்ம வேலையை பார்த்து பண்ணிட்டு போவோம். அந்த வேலையை பார்த்து பண்ணிட்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும். அப்படி நடக்கலன்னா கூட பரவாயில்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு இதனால மக்களுக்கு நல்லது பண்ணலாங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப என்னுடைய ஒரு செல்ஃப் டிஸ்கவரி. நான் எனக்குள்ளேயே கொஞ்சம் யோசிச்சு இது நான் கண்டுபிடிச்சு அந்த அந்த சந்தோஷத்துல நான் மயங்கி ஊறி மக்களுக்கு சமூக சேவை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதான் சொல்லுவாங்க, மக்களுக்கு நம்ம சேவை பண்ணா அது நம்மளோட மகேசனுக்கு சேவை பண்ண போலங்கிற ஒரு முதல் வாட்டி. ஏன்னா பீப்புள் நினைக்கலாம் இது ரீல் சுத்துறாரு, ரீல்லாம் சுத்துறீங்க மயிலையில யாரு கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க எப்படி அவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கிறோம்னு. அது மட்டும் இல்லை, மக்களோட மக்களா பணியாற்ற. கடைசியா ஒன்று சொல்றேன், இங்க 5000 பெண்கள் கர்ப்பிணிகள் இருக்காங்க ஆல்டுகெதர் இந்த சவுத் சென்னை மயிலாப்பூர். இந்த கர்ப்பிணிகள் எல்லாருக்கும் அந்த அந்தந்த அர்பன் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் பார்த்துருக்காங்க சிஸ்டர். அது தவிர தாய் சேய் நலம் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆம்புலன்ஸோட செயற்கை நுண்ணறிவு கருவிகளை கொண்டு, எப்படி செயற்கை நுண்ணறிவு கருவிகளை கொண்டு இந்த 9-10 மாசமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மார்பக புற்றுநோய்க்கு பண்ணிக்கிட்டே வரும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெண்களுக்கு அதாவது பெண்கள் ஃபோக்கஸ்டா இருக்கிறோம். பெண்களுக்கு கர்ப்பிணிகளுக்கும் உள்ள இன்னும் பிறக்காத குழந்தைக்கும் அந்த குழந்தையோட ஹார்ட் எப்படி இருக்கு இன்னும். ஆனா அதை ஆனா பெண்ணா சொல்ல முடியாது அந்த கருவினால். மற்ற குழந்தை நல்லா இருக்கு, அம்மா நல்லா இருக்கு, தாய் சேய் ரெண்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அதை மாசம் ஃபாலோ அப் பண்ணி பிரச்சனை நடுவில் வந்தால் உடனே ஆல்ரெடி அவங்க போற ஆரம்ப சுகாதார நிலையமோ அல்லது மருத்துவமனைக்கோ அனுப்பி இந்த பெண்களை பாதுகாத்து அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களையும் பாதுகாக்கணும். இந்த வாய்ப்பு மயிலாப்பூர் எனக்கு கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப மயிலை மக்கள் அத்தனை பேருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லணும், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அது பண்ணிட்டு வரோம். எலெக்ஷன் வந்தா நேச்சுரலி நான் சந்தோஷப்பட மாட்டேன்னு சொல்றேன். நிச்சயமா சந்தோஷப்படுவேன், நானும் மனுஷன் தான். ஆனா அது வரலைன்னா ரொம்ப பெருசா துக்கப்பட மாட்டேங்கிறது அது உண்மைதான். வாழ்த்துக்கள் சார், ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் தந்தமைக்கு சுதேசி தமிழ் மீடியா சார்பாக நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். சுதேசி தமிழ் நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.